பிரைஸ் தி லார்ட். அன்பார்ந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த செய்தியை பார்க்கிறவர்களை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் நம்மோடு இருந்து பெரிய காரியம் செய்வாராக. தேவன் நம்மோடு இடைபடுவாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து திருநாமம் மகிமைப்படும்படி இந்த கடவுளுடைய கருவினாலே குட் ஃப்ரைடே இந்த மனமகிழ்ச்சி நாளிலே அலங்கார வாசல் தேவாலயத்திலே உலகம் முழுவதும் ஆண்டுடைய இந்த கர்த்தருடைய கருவினாலே குட் ஃப்ரைடே கொண்டாடி கொண்டிருக்கிற அன்பு நேயர்களுக்கும், நம்முடைய ஏவிஎல் டிகே மியூசிக் பார்த்து கொண்டிருக்கிற யூடியூப் நண்பர்களுக்கும் இந்த நாளுடைய தேவனுடைய இரக்கமும் மன்னிப்பும் கிருபையும் அன்பும் சகல ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம் சம்பூர்ணமா உங்கள் மேல் பலித்து கர்த்தர் உங்களை நேசிக்க தேவன் உதவி செய்வார். இந்த நாளிலே இரண்டாவது வார்த்தைகளை தியானம் செய்யும்படி கர்த்தருடைய மகாபெரிய கிருபைனால எடுத்தவர்கள் வாசிக்கலாம். தேவனுடைய மகாபெரிய கிருபை லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, வேதத்தை நம்ம தியானித்திருக்கிறோம், வேதத்தை வாசித்திருக்கிறோம். கடவுளுடைய கிருபைனால இங்க என்ன சம்பவம்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு கள்ளர்கள் மத்தியில ஆண்டவரை என்ன பண்ணிருக்கிறாங்க, சிலுவில ஆணிடிச்சு நிக்க வச்சிருக்கிறாங்க. இதுல யாருக்கு காயம் அதிகம், யாரு குற்றவாளி, யாரு குற்றவாளி இல்ல, யாரு பாவி, யாரு நீதிமான்னு பார்த்தா, அங்கே குற்றவாளிகளோடு குற்றவாளிகளாக நிற்கும்படியான சூழ்நிலையே அந்த மனிதர்கள் அங்கே உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உதவி உண்டாகும். ஜெபிக்கிறாங்க. என்ன ஜெபம்? இயேசு ஆண்டவருடைய மகாபெரிய கிருபைனால இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்ன மெய்யாக உனக்கு சொல்லுவார். அப்படின்னா தாரா ஒரு ஆசீர்வாதம் கிடைக்குமானா கிடைக்காது. எந்த ஒரு நிலைமையில எந்த ஒரு சூழ்நிலை நீ இருந்தாலும் அவரை நோக்கி பார்த்து நீ முறையிட்டா தான் உனக்கு பிரதிபலன் வரும். சும்மா இருந்தா ஒண்ணும் பண்ண முடியாது. சிலுவையில தான் தொங்குறாரு. கடைசி நேரம் அவர் என்ன செய்யறாரு, வந்திருக்கிறது உலக ரட்சகர்னு தெரியும். உலக ரட்சகர்னு தெரிந்த போதிலும் கூட அவர் சும்மா இல்ல. அவர் என்ன செய்யறாரு, பிரார்த்தனை பண்றாரு, சுபம் பண்றாரு. ரட்சிக்கப்பட்டவனோ ரட்சிக்கப்படலையோ ஸ்ட்ரெயிட்டா என்ன கேட்கிறாரு, பரலோகத்துக்கு என்ன கூப்பிடுக்காண்ட ஜபம். எப்படிப்பட்ட ஜபம்? ஒரே ஜபம். இந்த பூமி வேணா, இனி வேணா, இந்த பூமியில நான் மேல இந்த சிலுவையில பாதி தொலைவு ஏற்றேன். நானும் ஏறணும் இல்ல யாரோ உங்களை ஏற்றி விட்டாங்களோ தெரியல. பூமியில இருந்த நான் ஏதோ பாடோ நிந்தையோ அவமானமோ கஷ்டமோ கண்ணீரோ திறனோ போய் சொன்னோம் ஏமாத்தணும் என்ன பண்ணி தொலைச்சிட்டேன். ஆனா இந்த பூமியில இருக்கிறவங்களே உன் கூட பாதி ஏற்றி என்ன சிலுவையில வச்சிருக்கிறாங்க. ஆனா நான் கீழே போகக்கூடாது. நான் என்ன பண்ணினோம், நீ மேல போக போற இல்ல, உன் கூட என்ன கூப்பிட்டு காண்றாரு. கரங்களை தட்டி தேவ சமூகத்துல இல்லையா என்ன செய்யறாரு, என்ன கூப்பிட்டுக்கோ வேணாம், இந்த கீழே வாழ்ற வாழ்க்கை வேணாம், எனக்கு இந்த திருட்டு வாழ்க்கை வேணாம். உன் கூட சிலுவையில என்ன பண்ணிட்டாங்க, என்ன அனுப்பிச்சிட்டாங்க. பூமியில இருந்து நான் மேல வந்துட்டேன். உம்முடைய ராஜ்யத்தில் அடியே நீ நினைத்தேன். அப்போ எனக்கு அன்பான கடவுளை பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை தியானிக்கிற தேவ பிள்ளைகளை, ஒருத்தன் இகழறான், ஒருத்த தூசிக்கிறான். முதல் வார்த்தையில பார்த்தோம், கடவுளுடைய மன்னிக்கும்படி. எப்ப மன்னிக்கிறான்? ஒருத்தன் கண்ணை கட்டி அடிக்கிறான், தூசண வார்த்தை பேசுறான். கடவுளுடைய கிருபை, கண்ணை கட்டி அடிக்கிறான், தூசண வார்த்தை பேசுறான், ஆனா மன்னிக்கிறாரு. ஆனா இங்க கல்ல நீ இயேசுவனா உன்னையும் எங்களையும் ரட்சிக்க, அப்ப நான் உன்னை விசுவாசிக்கணும் ஒருத்தன் சொல்றான்.
உன்னதன் சொல்றான், இவ்வளவு ஆட்களுக்கு உட்பட்டவனா இருந்த தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? நாம நியாயப்படி தண்டிக்க போறோம். இவரு ஒரு பாவம் செய்யலையே, இவரு என்ன ஒரு பாவம் செய்தா நாமோ நியாயப்படி தண்டிக்கிறோம் கரெக்ட், இவரு ஒரு பாவம் செய்யலையே அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்றான். அடியே உங்க ராஜ்யத்தில் அடியேன்னு நினைத்து ஆண்டவரே சொல்லிச்சோம். ஆண்டவர் என்ன சொன்னாரு? பொய் சொல்றவர் நம்ம ஆண்டவரே. அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? ஆண்டவருடைய கிருபை, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரிதேசம் இருப்பா என்ன சத்தியமா சொல்றதான். கரங்களை தட்டி தேவ சமூகத்துல சத்தியம் சொன்ன சொல்லு காப்பாற்றுற தேவன் நம்ம ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து. இங்க என்ன பண்ணாரு? அவன் செஞ்சதெல்லாம் மன்னிச்சிட்டாரு. என்ன பண்றாரு? விலையேறப்பட்ட மன்னிப்பு கொடுக்குறாருங்க. மன்னிப்பு கொடுத்தது மாத்திரல, சரிடா நீ உலகத்துல இனி வாழத்தை விரும்பலன்னு சொல்லிட்டேன். அவ என் கூட வந்து ஒரே ஒரு ஜெபத்தால அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறினது. ஒரே ஒரு ஜெபத்தால அந்த மனிதனுடைய வாழ்க்கை மாறியது. தேவனுடைய கிருபையால என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, தேவனுடைய வாழ்க்கையில இங்க அலங்கார வாசல் தேவாலயத்துல எத்தனையோ பேர் ஜெபித்து எத்தனையோ பேரோட வாழ்க்கை மாறினது. அவர்களும் மாறி போயிட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க தேவ பிள்ளைகளை. அதே மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்துல, மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரத்துல 34, 35 ஒரு வாசிச்சு பாருங்க. அப்பொழுது ராஜா தனது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, வாருங்கள், என் பிதாவினால ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதல் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். பசியா இருந்த போஜனம் கொடுத்தீங்க, தாகமாயிருந்த என் தாகத்தை தீர்த்தீங்க, அந்நியனா இருந்த என்ன சேர்த்து கொண்டீங்க. கர்த்தருடைய கரங்களை தட்டி தேவ சமூகத்துல அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தைகளை கேட்கிறவர்களை, இங்க தேவனுடைய இரக்கம் எப்படி கிடைக்குதுன்னா, ஜெபத்தால இரக்கம் வர்றவங்க உண்டு, ஆண்டவரோட ஊழியம் செய்து இரக்கம் பிடிக்கிறவங்க உண்டு, பொது சேவை செய்து இரக்கம் பிடிக்கிறவங்க உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவருடைய கிருபையால அப்பொழுது ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து, கள்ள எங்க நிக்கிறான்? கள்ள நல்ல கள்ளன்னு சொல்றவங்க வலது பக்கத்தில் நிக்கிறான். இங்க வலது பக்கத்தில் நிக்கிறவங்க இடது பக்கத்தில் நிக்கிறவங்கள கடவுளுடைய கிருபையால நிர்ணயிக்கிறார். ராஜா தமது வலது பக்கத்தில் நிற்கவனை பார்த்து, வலது பக்கத்துல யாரு? ஏதோ ஒரு கிருபையால நன்மை செஞ்சுக்கிறான். நன்மை செஞ்சீங்க எல்லாம் வலது பக்கத்தில் தான் இருப்பாங்க, தீமை செஞ்சீங்க எல்லாம் இடது பக்கத்தில் தான் இருப்பாங்க. அப்பதான் சொல்றாரு, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே. எப்போ ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரிடத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, அவருக்கு விருப்பம் உள்ள பிள்ளைகளாக நாம வாழ்ந்திருக்க வேண்டும். முதலாக அவரிடத்தில் இருந்து ஆசீர்வாதம் பெறுறது ஒன்றும் சாதாரண இல்லை, அது ஒரு விளக்கரையும் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி பார்த்துட்டு இன்னும் சொல்றாரு, வாசிங்க மத்திய 26, 73, 74 வாசிங்க. சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்றவர்கள் பேதுருவிடத்தில் வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துகிறது என்றார்கள். கர்த்தருடைய மகாபெரிய கிருபையால என் அன்பான தேவ பிள்ளைகளை, இங்க பாருங்க, ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும்படி நம்ம முதல்ல மத்தேயு சுவிசேஷம் 26, 34, 35 வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 26, 34. இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியில சேவல் கூதுக்கு முன்ன நீ என்ன 3 தடவை மறுதலிப்பா, என்ன மெய்யாக உனக்கு நான் சொல்றேன்னாரு. அதுக்கு பேதுரு, நான் உம்மோட மறிக்க வேண்டியதா இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன்னா, சீஷர் எல்லாரும் அப்படி சொன்னாங்க. ஆண்டவருடைய கிருபை, அல்லேலூயா.
ஆண்டவருடைய வார்த்தைக்கும் மனுஷனுடைய வார்த்தைக்கும் பயங்கர வித்தியாசம் உண்டு. அங்க என்ன சொன்னாரு? சத்தியமா நான் என்ன பண்ணுவேன், உன்னை என் கூட கூட்டு போகணும். ஆனா இங்க பேதுரு சொல்றாரு, ஆண்டவர் சொல்றாரு அந்த சம்பவத்துல, என்ன சிலுவையில் அடிப்பாங்க, வாதிப்பாங்க, பயங்கரமான சம்பவம் நடக்க போகுதுப்பா, நீங்க என்ன பண்ணுங்க, கடவுளுடைய கிருபையால ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்போ பேதுரு என்ன பண்றாரு? கடவுளுடைய கிருபையால இயேசு பேதுரு அவர்கள் பெருத்தமாக, உமது நிமித்தம் எல்லாரும் இடர் அடைந்தாலும் நான் ஒரு காலம் இடர் அடைந்தேன். பேதுரு என்ன பண்றாரு? எல்லாருக்கும் என்ன சம்பவம் நடந்தாலும் எனக்கு கவலை இல்ல, நான் என்ன பண்ண மாட்டேன், உன்னை மறுதலிக்கவே மாட்டேன், உன்னை விட்டு பின்வாங்கியே போக மாட்டேன். ஆஹா ஓஹோ அப்படி இப்படி சொரக்கா பூசணிக்கா கொரங்கா வண்டக்காய் கத்திரிக்காய் முள்ளங்க எல்லாம் சொன்னான். இப்படி அப்படி இதை பண்ண அதை பண்ண. உடனே ஆண்டவர் சொன்னாரு, எப்படி? இயேசு அவனை நோக்கி, இந்த ராத்திரியிலே சேவல் கூவுவதற்கு முன்னே நீ என்ன 3 தரம் மதிப்பா என்று மெய்யா உனக்கு சொல்லுகின்றான். அதுக்கு பேதுரு, நான் உம்மோட சாவறதான் தானே சரி, உம்மா நான் என்ன பண்ண மாட்டேன், நான் மறுதளிக்க மாட்டேன்னு சீசுரு எல்லாரும் அப்படியே சொன்னாங்க. கரங்களை தட்டி அல்லேலூயா அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, இவ யார நம்ம நம்புறது? யார் வார்த்தையை நம்புறது? அந்த வார்த்தை தானே வாழ்க்கை. கல்யாணம் பண்ணும்போது வார்த்தை தானே வாக்குறுதி. கிறிஸ்தவங்களுக்கு நம்பிக்கை தானே வாழ்க்கை. ஒரு பிசினஸ்ல வார்த்தை, ஞானஸ்தானம் எடுக்கிற, வாக்கு கொடுக்கிற, அந்த நம்பி தானே ஞானஸ்தானம் கொடுக்கிறோம். அப்போ வார்த்தை என்பது விலையேற பெற்றது. உன் வார்த்தை விலையேற பெற்றதா இருக்கணும், உன் வார்த்தை சுத்தமா இருக்கணும், உன் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கணும்னா முதல்ல ஆண்டவர் இந்த 2வது வார்த்தையில பேசுகிறாரு, உன் வார்த்தை முதலாவது சுத்தமா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது. ஆண்டவர் சொன்னாரு, என் கூட இன்னைக்கு மறுத்து சொல்லி இருப்பா, அவர் செஞ்சார். பேதுரு சொல்றாரு, நான் மறுதளிக்க மாட்டேன், ஆனா மறுதளிச்சான். இப்ப வாசிச்சு பாருங்க, கடவுள் திரும்பினால 26, 73, 74 வாசிங்க. மத்திய சுவிசேஷம். சற்று நேரத்துக்கு பின்பு அங்கே நின்னவங்க பேதுருவிடத்துல வந்து, மெய்யாகவே நீயும் அவர்களில் ஒருவன், உன் பேச்சு உன்னை வெளிப்படுத்துதுன்னா, அப்போது அவன் அந்த மனுஷனை அறியேன் என்று சொல்லி சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கினான். உடனே சேவல் கூவுது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொன்னது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. எல்லாரும் மறுதளிச்சாலும் நான் மறுதளிக்க மாட்டேன். வாக்கு முக்கியம். சிலுவையான கூட்டத்துல வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு நண்பனே, அன்பு சகோதரிய உறவுகளே, உன் வாழ்க்கையில சில ஆசீர்வாதங்கள் தடைபட்டு கிடக்கிறதுக்கு கர்த்தருடைய கிருபையில என்ன காரணம்னா உன் வார்த்தை தான். வார்த்தையில என்ன இல்ல? சுத்தம் இல்ல. ஏசப்பா சுத்தம். வார்த்தை வானம் உண்டாக்குறது உண்டாச்சு, பூமி உண்டாக்குறது உண்டாச்சு. மரித்தவன் உயிரிலே வேண்டவே எழுந்து சொன்னா கர்த்தர் சேரா காரணம் மகாபுர கண்ணீர தேச்சரசம் வார்த்தை சுத்தமுள்ளதாக இருந்தது. தேவ பிள்ளைகளே, வார்த்தை உங்க வார்த்தை விலையேற பெற்றதாக. பேதுரு தான், சீடர் தான், ஊழியம் செய்தது தான், பிடித்தமான சீடன் தான், ஆண்டவருக்கு பிரியமான சீடன் தான். என்ன பண்றது? கடவுளுடைய கிருபையினால எல்லாம் அழகாதான் இருக்குது. வாய் வார்த்தை பேசினா கூவம் தோத்து போது சுத்தம் இல்லை. வாசிங்க லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 39, 40 ஒருவர் வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 23. அந்தையும் சிலுவையிலே அறையப்பட்டிருந்த குற்றவாளியில் ஒருவன், நீ கிறிஸ்துவானா உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்குள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆட்களுக்கு உட்பட்டவனா இருந்தோம் தேவனுக்கு பயப்படுறது இல்லையா? அல்லேலூயா. அவன் வாய் எப்பவும் இல்ல. என்னாச்சு? அவன் வாய் எப்படிப்பட்ட வாய்? கடவுளா இருந்தா கூட தெய்வ பயம் கிடையாது. கடவுளா இருந்தாலும் தெய்வ பயம் இல்ல. அவன் என்ன நிலைமையில் நிற்கிறான்? ஐயோ இந்த நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை, பயங்கரமான நிலைமையா இருக்கிற அவர் வந்துக்கிற ஒரு கடவுள் வச்ச
அவர் வந்திருக்கிற ஊழியக்காரர் வச்ச, ஒரு பிரசித்தி பெற்றவர் வச்ச, வரம் பெற்றவர் வச்ச, இவர் கட்ட இப்படி பேசுறோமே, இவர் கட்ட இப்படி செய்யறோமே, இந்த பாவம் நம்ம சுமக்காதா, இந்த கொடிய கோரம் நம்ம தலைமுறையை தொடக்காதா, நம்ம பிள்ளைங்களை தொடராதா, நம்ம பயம் இல்லை. அவன் வார்த்தை எங்கேயுமே துணிகாரம். சிலர் வார்த்தை பார்த்தீங்கன்னா, சிலர் பேசுவாங்க நறுக்குன்னு பேசுவாங்க, இறுதிய சறுக்குன்னு வலிக்கும். அவங்க வார்த்தை அப்படி இருக்கும். இல்ல இந்த சிறுதான கூட்டத்துல 2வது வார்த்தை கேட்டு அன்பு கட்டுரையை நீங்க இறக்கி வைக்க வேண்டியது சபையில இறக்கி வச்சுட்டு போயிடுங்க. உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். முதல் வார்த்தையில தேவன் பேசும்போது அவனை மன்னிக்க கூட ஒரு மனமுகந்து நான் வந்திருக்கிறார். உன் வாயின் வார்த்தை இன்னைக்கு பிரதிஷ்டை பண்ணு. தேவனிடத்துல ஜெபிக்கிறான் இந்த மனுஷன், அவனுக்கு பலம் கிடைக்கிறது. பேதுரு வார்த்தை சரியில்லை. அவன் சொன்னான் நான் மறுதளிக்க மாட்டேனா. கொஞ்ச நேரத்துக்குள்ள என்ன பண்ணான், அந்த ஆள் யாருன்னே எனக்கு தெரியாதுன்றான். அப்படி இந்த வாழ்க்கையில உன்னை யார் நம்புவாங்க? வார்த்தை சரியா இருக்குதா? கடவுளுடைய கிருபை. கடைசியா வாசித்து கடந்து போகலாம். லூக்கா 23:41-42. நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலன் அடைகிறோம். இவரோ தகாத தொண்டு நடப்பிக்கவில்லையே, என்ன செஞ்சார்? ஆனா கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேன்னு நினைத்தவன் நான் கனவுல கட்டி அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. 2 பேரும் ஃப்ரெண்டுங்க, 2 பேரும் ஃப்ரெண்டு. அவன் வார்த்தை எப்படி இது, இவன் வார்த்தை எப்படி இது பாருங்க. அவனும் ஆண்டவர்கிட்ட முறையிறான், இவனும் ஆண்டவர்கிட்ட முறையிறான். பேதுரு சீடரு, இங்க 3 பேரை நம்ம பார்க்கிறோம். 1 ஆண்டவர், 2வது கள்ளன், 3வது பிரதான சீடன். நீங்க பைபிள் அப்படிதான் வாசித்தீங்க. பிரதான சீடன் யாரு? பேதுரு. பிரதான சீடனா இருந்தாலும், போப்பா இருந்தாலும், பெரிய ஆளா இருந்தாலும், வாய் சுத்தமா இல்லைன்னா, வாக்கு சுத்தமா இல்லைன்னா வாழ்க்கையில ஓடிக்கொண்டேதான் இருக்கணும். வாடிக்கையில வாழ்ந்து கொண்டுதான் இருக்கணும். ஆனால் தேவனுடைய கிருபையினாலே கள்ளனாயிருந்தாலும் கருத்தாக ஜெபித்தான். கள்ளனாயிருந்தால் கருத்தோடு ஜெபித்தான். ஆண்டவரிடத்தில் இருந்தான், தேவன் நோக்கி ஜெபித்தான். அடியேனே ராஜ்யத்துல நினைத்தரணும். என் கூட நீ இருப்பா. கண்களை மூடி எல்லாரும். ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி ராஜா. ஆவியானவரே நன்றி. உன்னதங்களில வாசம் செய்கிறவரே நன்றி ராஜா. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். கல்ல பாடுறாரு. என்ன நினைச்சிட்டியே, நான் செத்து போகணும் பார்த்தனே, நான் சிறுவரை காத்தா குருவி போத்தி அப்படியே நான் செத்து போகணும் பார்த்தனே, யாரோ என்ன ஈட்டியில குத்தி எத்துறவங்கள பார்த்தனே. ஆனா என் தேவனே என் ஜெபத்தை கேட்டு என் ஜெபத்துக்கு பதில் தந்த மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். என்ன மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன். இரவும் பகலும் என்னை நினைத்து, என்னை நினைத்து இதுவரை உதவி நீரே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. நான் செய்த பாக்கியம் எனக்கு இந்த என்ன தேடி வந்தவரே, என்னை மறவாதவரே, எனக்காகவே சிலுவையை சுமந்து என் பக்கமா வந்தீரோ. என் தேவனே அதை கண்ணன் தெரிவிக்கிறான். எதினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. எதினேசர் நீதானையா, இதுவரை உதவி நீரே. என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். என்னையும் கண்டீர், எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஆண்டவர். இந்த நேரத்தில் எனக்கு கிருபையாக நினைவுகிறேன். நன்றி ஆண்டவரே. நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி ஐயா,
கோடி கோடி நன்றி ஐயா. திருமணமே நல்ல தெய்வமே. இயேசு சொன்னார், இன்று என்னுடனே நீ பரதேசில் இருப்பாய். ஏற்ற நேரத்துல சரியான வார்த்தையை ஜெபித்த ஜெபம் அந்த மகனுக்கு ஒரு அற்புதம் நடந்தது போல, நீ சரியான ஜெபம் ஜெபிக்கும் போது கர்த்தர் உன்னைய மன்னித்து உனக்கு சொர்க்கலோகத்தில் இடம் கொடுக்க வல்லவராக அப்படியே நடத்தும். ஆசு புதிய கன மகிமை உனக்கே செலுத்து. இயேசு நான் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பேசுறேன்.